நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்லு, அவ என்ன செஞ்சானு? எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்றா, டார்ச்சர் பண்றா. போதும், நிறுத்து பிரியா. பண்ற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு இப்போ சீதா மேல குத்தம் சொல்றியா? அயன் பண்ணிட்டு வந்த துணியை கலைச்சது நீ. பாயசம் செய்யும் போது பாலை கீழே கொட்டிட்டு அத தண்ணிய மிக்ஸ் பண்ணி பாயசத்தை டேஸ்ட் இல்லாம செஞ்சது நீ. சீதா உனக்கு எல்லாமே நல்லதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, அவ நல்லவதானே. அந்த நல்லவளே இந்த வீட்ல இருக்கட்டும். நான் கெட்டவதானே. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். போ சித்தி, இவ போனா போகட்டும். இவெல்லாம் சொல்லி கேட்டு தின்ற ஆளே கிடையாது. போய் பரட்டும். ரவி, என்னன்னா ஏன் இப்படி கோவப்படுற? ஒருத்தர் கோவப்பட்டா இன்னொருத்தர் அமைதியா போகணும். அப்பதான் குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன்ன மாதிரிதான் நானும் கோவப்பட்டுட்டு இருந்தேன். சீதா பொறுமையா இருந்து என் கோவத்தை மாத்தனால. அது மாதிரி இருக்க பழகிக்கோ. பிரியாவை சமாதானம் செஞ்சு ரூம்க்கு கூட்டிட்டு போ. அவசியம் இல்ல. உங்க ரெக்கமெண்டேஷன்லாம் இங்க தேவையில்லை. நான் போகதான் போறேன். நில்லுன்னு சொல்றல அக்கா. போவல, நான் சொல்றேன். முடியாது, முடியாது, முடியாது. நீங்க எப்ப நான் குழந்தையை தத்தெடுக்க சம்மதிக்கிறீங்களோ அப்ப நான் வரேன். இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் பை. ஐயோ அக்கா. பிரியா, 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 நீ பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு வந்துட்ட. அவ அங்க என்ன பண்ணுவான்னு யோசிச்சியா? அம்மா, அங்க அவ என்ன செஞ்சா எனக்கு என்ன வந்தது? அவ பழைய சீதா மாதிரி இல்லடி. அவ ஏதேதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் குழந்தைய தத்தெடுக்க விடாம பண்றா. அப்படி இல்லைன்னா அவ உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாளா? ஆமா பிரியா, இவ்வளவு நாள் வாயை மூடிட்டு இருந்தவ இப்ப இப்படி பண்றானா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இல்லாத நேரத்துல அவ அந்த சித்ரா தேவி கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருப்பா. இந்த நல்ல சான்ஸ் அவ விட்டுருவாளா? அம்மா, நான் வீட்டை விட்டு வந்தது அவங்க எல்லாருக்கும் ஷாக். நான் குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன குழப்பாம இரு. இல்ல அப்புறம் நான் பர்மனண்டா இங்கே தங்கிடுவேன். பாத்துக்கோ. ஐயோ, ஏன் பிரியா, நீ வரதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா. கோச்சிட்டு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை கோபம் மூக்குக்கு மேல வருதுடி. அம்மா, அதை இதெல்லாம் பேசிட்டு இருக்காம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். வாய்க்கு ருசி ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரலாம்ல? இவ ஒருத்தி என்ன ஒரு வார்த்தை கேட்காம வந்துட்டா. நாமளே இங்க சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். இதுல இவ வேறையா? வக்கனையா அதை செய் இதை செய்யு. அம்மா, என்ன நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சரி சரி, நான் போய் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன என்னது இது? லக்கேஜோட லேண்ட் ஆயிட்டு போல இருக்கு. ஆமா, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓ, ஏன் வீட்ல ஏதாவது ஏடாகுடம் ஆயிடுச்சா? நீ இன்னும் மாறவே இல்லையா? உங்க குடும்ப புத்தியே இப்படிதான். உங்க எல்லாருக்கும் கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான். நான் இங்க வந்ததுனால உனக்கு என்ன கஷ்டம்? உங்க வீட்டுக்கு நீ வந்தேன்னா எனக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு மேல கஷ்டத்தை யாரும் வாயை திறந்து சொல்ல முடியாது. இங்க பார், உன்கிட்ட சண்டை போடுற மூட்ல இப்ப நான் இல்ல. என்கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தனா உனக்கு தான் நல்லது.
நான் என்னமோ வேலை வெட்டி இல்லாம இவ கூட சண்டை போட வந்த மாதிரி பேசுறா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு உங்களுக்கு. ச்சே. நல்ல வேளை ரவி, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க. எனக்கு இந்த வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஏன் பிரியா இன்னைக்கு இவ்வளவு வருத்தமா பேசுற? என்னன்னு சொல்றது ரவி, என்னோட மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையே. ஏன் பிரியா இப்படிலாம் பேசுற? ஆமா ரவி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எஸ், ஐ மிஸ் யூ ரவி. எனக்கு எல்லாமே நீதான் ரவி, நீ மட்டும்தான். மிஸ் யூ ரவி. நீ இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இல்லாதப்ப என் மனசு ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு ரவி. என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ரவி. ரவி, பால். தேங்க்ஸ் அண்ணி. ரவி, அண்ணி, பிரியாக்கா நல்லா இருக்காங்களா? ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அவளுக்கு என்ன கவலை அண்ணி? அவங்க அம்மா வீட்டில் நல்லா ஜாலியாக தான் இருக்கா. அவ இல்லாம கஷ்டப்படுறது நான் தானே. ஏன் பிரியாக்கா இல்லாம அவ்வளோ கஷ்டமா இருக்கா? அக்காவை விட்டுட்டு இருக்க முடியலையா? அப்படி இல்லை அண்ணி, சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன். ம், எனக்கு தெரியும் ரவி. பிரியாக்கா வீட்டில் இல்லாதது உங்களுக்கு கஷ்டம்தான். ம், ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் அண்ணி. போக போக சரியாயிடும். என்ன பண்றது? நீங்க தான் பாத்தீங்கல்ல அவ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு போனான்னு. குழந்தைய தத்து கேட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளே. வருத்தப்படாதீங்க ரவி, பிரியாக்கா சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ம், சரி அண்ணி. சக்கரை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன சுமித்ரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமையல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, சித்ரா வெளியில போயிருக்கா. நம்ம ரவி அபூர்வமா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வேற வந்துட்டான். பிரியா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. சீதா குழந்தைய பாத்துக்கிறா. அதனாலதான் சமையல்ல இறங்கிட்டேன். நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா அவங்க தான் இருக்காங்க, சட்டுன்னு எடுத்துட்டு வா. ஓ, பால் கொதிக்கலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி வந்துகிட்டு இருக்கு. சரி சரி. வாடா உட்கார். என்ன ராம், சீதா என்ன பண்றா? பாட்டி பாவம் சீதா நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. நம்ம ஹரிணி அழுதுகிட்டே இருந்தா. ஓ, பின்ன குழந்தை வளர்க்கறதுன்னா சும்மாவா? நீயும் ரவியும் பண்ணாத அட்டகாசமா? அப்பா, 2 பேரையும் வளர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன தியாகராஜ்? ஆமாமா, ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு பள்ளி கூட வேற எங்கேயுமே கிடைக்காது.
இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஹவுஸ்னா செங்கல்ல கட்டின வீடு, ஹோம்னா மனசால கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதாங்க. ஆனா என் மனசுல ஒரு குறை இருக்கு. பிரியா தான் அம்மாவாக முடியலன்னு கஷ்டத்துல இருக்கா. ரவி எவ்வளவு வேதனையில இருக்கான்னு தெரியுமா? ஆமா சுமித்ரா, நம்ம எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை பண்ற சேட்டையை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல. எனக்கும் அந்த ஏக்கம் மனசுல இருக்கு. மனுஷங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் வேணுங்க. பிரியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்க. அவளை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியலைங்க. அவ ஒரு வெகுளிங்க, பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவங்க 2 பேருக்குமே வயசு இருக்கு சுமித்ரா. இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நம்ம ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்துட்டு வர சொல்லலாம். எங்க நான் ஒன்னு சொல்லட்டா? எந்த டாக்டரும் வேண்டாங்க. ரவிவோட வேலை டென்ஷனை குறைச்சு அவனை பிரியாவோட எங்கேயாவது வெளியூர் அமுச்சு வச்சா போதுங்க. அவங்க 2 பேரும் மனசு விட்டு தனியா பேசினா எல்லாம் சரியா போயிடும். நீ சொல்றது கரெக்ட் சுமித்ரா. இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சே. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? பாப்பா ரவி. யமுனா, காஃபி எடுத்துட்டு வாமா. இத எடுத்துட்டு வரமா. ரவி, உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். பிரியா அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போய் உக்காந்துட்டா. அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். நீ பிரியாவை ஏதாவது டூர் அடிச்சிட்டு போலாமே. அது எப்படிப்பா போக முடியும்? அண்ணன் வேற புது ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கார்ல. இங்க பாரு, மனுஷனுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். நம்மள நம்பி வந்தவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம பிசினஸ் பிசினஸ்னு சுத்தி எத்தனை கோடி சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா பணமே வாழ்க்கை இல்லைல்ல. அத நீ புரிஞ்சுக்கோ. மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரவி, நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரை அரேஞ்ச் பண்றேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. சரி அண்ணா. இந்தா. பை தி பை, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நான் டெல்லி போன பிசினஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. அவங்க நம்ம ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், சொல்லவே இல்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். அம்மா பாத்தீங்களா நம்ம பசங்களை தூள் கிளப்புறாங்க. நம்ம பசங்களாச்சே, விட்டுருவாங்களா? சாப்பிடு. அம்மா, அம்மா. என்ன அம்மா? அம்மாதான். என்ன என்னம்மா பண்ற? சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேல, அதனால உனக்கு பிடிச்ச பொங்கல் செய்றேன். பொங்கலா? பொங்கல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. ஏ பிரியா, முன்னாடி பொங்கல்லாம் நீ ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவியே, இப்போ என்னாச்சு? என்ன சொல்றதுனே தெரியலமா. பொங்கல்னா இப்பெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. அம்மா, பொங்கல்லாம் வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ் செய்ய. சரி, அது செய்யற வரைக்கும் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சாப்பிட தானே, சமையல் கட்டுல இருக்கு, போய் எடுத்து சாப்பிடு. ஐயோ, இவ என் பொண்ணு பிரியா தானா? இப்ப அவளுக்கு என்னாச்சு? கண்டதெல்லாத்தையும் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது கம்முன்னு சாப்பிடுவா. இப்ப என்னடானா ராஜகுமாரி மாதிரி பேசுறா. ஐயோ, பொங்கலுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேனே. இப்ப நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன பண்றது புரியலையே. அம்மா, என்னம்மா சும்மா நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போ, போய் சமையல் வேலையை பாரு. என்னம்மா சும்மா நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் சமையல் வேலையை பாரு. என்னடி, நான் கம்ப்யூட்டரா? ஐயோ, இதெல்லாம் என் தலை. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்துச்சு. அம்மா செல்லம், அம்மா செல்லம், இது ஹரணி குட்டி. நீ பாரு. என்ன அம்மா குட்டி? அம்மா செல்லம், ஹரணி குட்டி. ஹரணி குட்டி எங்க? செல்ல குட்டி எங்க? ஹரணி விளையாடிட்டு இருக்காளா? ஆமா. அழல இல்ல? இல்ல அத்தை. அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுதா?
நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரும்போது டாக்டர் கமலா செல்வராஜ் எழுதின தாய் சேய் புத்தகம் கிடைச்சது. அதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு இதுல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இத படி, உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சீதா, அத்தை, பிரியா இல்லாதது உனக்கு கையொடைஞ்ச மாதிரி இருக்குல்ல? ஆமா அத்தை. அத்தைக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. பிரியாக்கா இல்லாதது அவங்களுக்கு ஒரு குறையாதான் இருக்கு. 2 வருஷம் பழகுன அத்தையாலேயே முடியலனா நான் அவங்க கூட வளர்ந்தவ. நான் பிரியாக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்க கூடாது. இனி பிரியாக்காவை சந்தோஷமா வச்சுக்கணும். இது என்னோட கடமையும் கூட. பிரியாக்கா இல்லாம வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அக்கா நினைப்பிலே ரவி இருக்காரு. அது வாயை திறந்து சொல்லிட்டாரு. பிரியாக்கா வீட்டை விட்டு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். கடவுளே, நான் நல்லதுக்கு தான் புத்திமதி சொன்னேன். ஆனா பிரியாக்கா கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடவுளே, அக்காவை சீக்கிரமா வீட்டுக்கு வர வைப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, சீக்கிரம் வாமா, பசி வயித்த கிள்ளுது. இருடி வர. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அக்கா என் போன் எடுக்கவே இல்லை. அக்காவுக்கு என் மேல கோவம் இன்னும் போகல. என் கூட பேச இஷ்டம் இல்லை போல இருக்கு. இந்தா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. சொன்ன உடனே செஞ்சுட்ட. நீ என் செல்ல குட்டில, ஆசைப்பட்டு நீ கேட்ட உடனே நான் செஞ்சுட்டேன். உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, சாஸ் இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆமா, சாஸ் கோசுன்னு என்ன கண்டாலே. என்னம்மா சாப்பிடு. அம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம். ஐயோ, பொங்கல் வேணாம்னு சொன்னேன், ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டேன். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். என்னம்மா, ஏன் இப்ப இதையும் வேணாம்னு சொல்ற? ஆமாம்மா, எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு சொல்ல தெரியல. பத்தாவதுக்கு ரவி என்ன செய்யறாருங்கிற கவலை வேற. அம்மா, பிடிக்காததையெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க முடியாதுல்ல. சரி, நீ வேற என்ன செய்ய போற? வேற என்ன செய்யறது? ஒண்ணு செய், பேசாம சைனீஸ் கபாப் பண்ணிட. அப்படின்னா சைனீஸ் கபாபா? ஆமாம்மா,
சீக்கிரம் செஞ்சு கொண்டு வந்துரு. சைனீஸ் கபாப் வேணுமாமே. கபாப் என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ மனசுல? இப்படியே விட்டா இவ பாம்பு ஃப்ரையும் கேப்பா. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை வரணும்? இது உனக்கே நல்லா இருக்கா? சரி, நீ என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓ ரூம்லயா? ஓ ரூம்ல மனுஷன் தங்க முடியுமா? நான் அந்த ரூம்ல தாண்டி இருக்கேன். நீ இருப்பமா. நான் என்ன பத்தி சொன்னேன். அங்கெல்லாம் இருக்க முடியாது. அங்க மூட்டை பூச்சி இருக்கும். ஃபேன் வேற ஓடல. ஐயோ ஏய் வாய் மூடு. இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? நீ இங்கே தானே பிறந்து வளர்ந்த? பெரிய மகாராணி மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா அதெல்லாம் முன்னாடி. இப்போ என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் போய் சரண் ரூம்ல படுத்துக்கிறேன். நீ செஞ்சு எடுத்துட்டு வா. ஐயோ ஏய் ஏய் அங்கயா? ஏய் நில்லடி பிரியா. ஐயோ பேய் பிசாச தேடி போதே. இன்னைக்கு எனக்கு பூர சிவராத்திரி தான். ஐயோ பிரியா, இவளை என்ன பண்றது? ஐயோ பிரியா.